இன்னைக்கு காட் அஸ் ஆத்தர் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் தான் ஆசிரியர், எழுத்தாளர் அல்லது ஆக்கியோன் அப்படின்னு போடுவாங்க. ஆசிரியருங்கிறத விட ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறவர் ரைட்டர் அப்படின்னு போட மாட்டாங்க. ஆக்கியோன் அதுதான் ஆத்தரோட சரியான மீனிங். அந்த மீனிங் தான் இங்கே படைப்பாளர், ஆத்தர், ஆக்கியோன் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி எழுதுகிறாங்க. யோபு மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் 140 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. எத்தனை வயசில் அவனுக்கு சோதனை வந்தது அப்படின்னு தெரில. அதுவே அந்த காலத்தில் 80-90 வயசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 250 வருஷம் வாழ்ந்திருக்காரு. After Job had prayed for his friends, the Lord made him prosperous again and gave him twice as much he had before. அவனுக்கு முன்பு என்னெல்லாம் இருந்துச்சோ அது மாதிரி 2 மடங்கு கொடுத்தார். Job ended up with twice as much as he had before. யோபுடைய வாழ்க்கையில் முடிய போகிற தரத்திலே அவனுக்கு ஆரம்பத்தில் இருந்ததை விட 2 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்று தன்னுடைய இந்த புவி உலக வாழ்க்கையை முடித்து இறைவனிடத்திலே செல்கிறார். He was once again a wealthy man. மறுபடியும் அவர் மிகப்பெரிய செல்வந்தராக மாறுகிறார். But we must not misinterpret this final chapter and conclude that every trial will end with all problems solved and hard feelings forgiven. சினிமா படம் மாதிரி நம்ம வாழ்க்கை பூரா என்ன நடக்கும்? சினிமா படங்களில் கடைசியில் சுபம்னு போடுவோம். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சான். கெட்டவெல்லாம் தெரிஞ்சிட்டானா, வில்லவன் போய் மன்னிப்பு கேட்டு அழுதானா, என்னை மன்னிச்சிரு, நான் செஞ்சதெல்லாம் தவறு அப்படின்னு. நல்லது செஞ்சவங்களாம் செழிப்பாக வாழ்ந்துருவாங்க அப்படின்னு தான் எல்லா திரைப்படங்கள்லேயும் முடிப்பான். யோபுவோட கதையிலையும் அப்படி தான் முடிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் நீ கனவு கண்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறேன். பட் we must not misinterpret this final chapter and conclude that every trial will end with all problems solved, all hard feelings forgiven, and everybody living happily ever after. இந்த மனிதர்களுடைய மனதிலே ஆழ் மனதிலே இருக்கக்கூடிய சிந்தனைகளை தான் சினிமா படத்தில் காட்டுறான். உலகம் முழுமைக்கு இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் எல்லா கலாச்சாரங்களிலும் இருக்கக்கூடிய நாடகம், கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாமே என்ன சொல்லுது? சோதனை வந்தால் கெட்டவன் கடைசியில் திருந்துருவான், நல்லவன் தான் ஜெயிப்பான். தமிழ்நாடு அரசின் சிம்பிள் என்ன போட்டிருக்கு? தமிழ்நாடு அரசு சிம்பிள் கோபுரம் இருக்குல்ல, என்ன போட்டிருக்கு? அதான் வாய்மையே வெல்லும். அதுக்கு முன்னாடி என்ன வசனம்? தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், கடைசியில் முடிவிலே வாய்மையே வெல்லும்னு போட்டிருக்கு. ஆமாம். அப்போ என்ன போட்டிருக்காங்க? கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, கெட்டது செஞ்சவங்களாம் அழிஞ்சிருவாயா, நல்லது செஞ்சவங்களாம் வாழ்ந்துருவான் அப்படி நீ நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா ஏமாந்து விடாத அப்படிங்கிறார். அண்ட் இதனால் என்ன சொல்கிறாங்க, நம்ம மனசில் என்ன வருதுன்னா, நம்ம நல்லா தானே இருக்கோம், அப்போ கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு தான் இருக்கார், போடா எல்லோரும் நாங்கள் நல்லா தாண்டா இருக்கோம், வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்ற ஒரு துணிகரமான மனது கிறிஸ்தவர்களுடைய மனதுக்குள்ளே வந்துருச்சு. நேரம் நான் கெட்டது செஞ்சுருந்தேன்னா நேரம் நாசமாக போயிருக்கணும் தெரியுமில. நான் எப்படி இருக்கேன்? நல்லா செல்வந்தன் நான் தானே இருக்கேன், அதனால் நல்லா தான் இருக்கேன், ஜோலியை பார்த்துட்டு போ அப்படின்ற மனநிலை எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறது? இங்கே எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறார். இட் ஜஸ்ட் டசன்ட் ஆல்வேஸ் ஹேப்பன் தேட் வே. எப்பொழுதுமே இப்படி தான் நடந்து விடுவதில்லை. திஸ் சாப்டர் அஷ்யூர்ஸ் அஸ் தட் no matter what happens to us, God always writes the last chapter. என்ன நடந்தாலும் சரி, அதான் முக்கியமாக சொல்லுவாங்க. நீ ஞானஸ்நானம் வாங்கிட்டியா? கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டியா? என்ன ரசிக்கப்பட்டியா? எங்கள் சித்தப்பாலாம் ஒருத்தர் இருக்கார், வெறி கொண்டவர். ரசிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அப்பம் கொடுக்கணும். யார் ரசிக்கப்பட்டதுன்னு சொல்கிறதுன்னா, அங்கே ஒரு அங்கிள் இருப்பார், அவர்கிட்ட போய் நம்ம சொல்லணும் நம்ம வாழ்க்கையெல்லாம். அவர் தான் முடிவு பண்ணுவார், நீ ரசிக்கப்பட்டியா ரசிக்கப்படலையாங்கிறது. அவர் சொல்லிட்டாருன்னா எங்கள் சித்தப்பா கேட்பார், இல்லைன்னா எவன் சொன்னாலும் கேட்க மாட்டார் இந்த உலகத்தில். அவர் தான் அவருக்கு கடவுள். அவர் ரசிக்கப்பட்டான்னு சொன்னால் கரெக்டாக இருக்குயா, வேறு எவன் சொன்னே நம்ப மாட்டேன் இல்லையா? சாது சுந்தர் சிங் கூட அவர்கிட்ட போல் தனியாக தான் ரசிக்கப்பட்டாருன்னா அதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது. சாது சுந்தர் சிங்கை இந்த அங்கிள்கிட்ட சொல்லு, இவர் சோசியம் பார்த்து சொல்லுவார் ரசிக்கப்பட்டாரா இல்லையான்னு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு வெறி கொண்டவராக இருப்பார். நீ ரசிக்கப்பட்டியா ரசிக்கப்படலையாங்கிறத யார் முடிவு பண்ணோம்?
அந்த அங்கிள் தான் முடிவு பண்ணணும். அதனால் ஏற்றுக்க மாட்டார். நீங்கள் ஞானஸ்நானம் வாங்கியிருக்கணும், கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கணும், எல்லாம் முறைப்படி நடக்கணும். சரி, இயேசு கூட ஒருத்தன் செத்தான்ல சிலுவையில், ஒரு திருட்டு அயோக்கியப்ப, வாழ்நாள் முழுவதும் அயோக்கியப்ப தான், கொலையும் திருட்டும் செஞ்சவன். கடைசி நிமிஷத்தில் எப்படி ரசிக்கப்பட்டு இயேசுவோட போனான்? ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடும். அவர் பைபிள்லாம் படிக்கலைங்க, ஞானஸ்நானம் வாங்கலை, ஒன்றும் வாங்கலை, எப்படி போனார்? காட் இஸ் த ஆத்தர். அவர் தான் முடிவை எழுதுபவர். நல்லது செஞ்சவன்லாம் நல்லது அனுபவிக்கணும் அவசியம் கிடையாது, நல்லது செஞ்சவன் கெட்டதை அனுபவிக்கணும் அவசியம் கிடையாது, கெட்டதை செஞ்சவன் நல்லது அனுபவிக்காமல் போயிடுவான்னு கிடையாது. இறைவனிடத்திலே அவன் எப்படி மனம் திரும்புகிறான், இறைவனிடத்திலே அவன் எவ்விதமாக பாசமாக இருக்கிறான். அதான் பவுல் எழுதுவார். என்ன சொல்கிறாரு? அது அப்போ கடவுள் அநீதி உள்ளவர் என்று சொல்லலாமா அப்படின்னு கேட்பார். யாரிடத்தில் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவரிடத்தில் இரக்கமாக இருப்பேன், யாரிடத்தில் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவரிடத்தில் உருக்கமாக இருப்பேன். அது என்னுடைய இஷ்டம். ஆண்டவரே, நீங்கள் சொன்ன ரூல்ஸ் படி நடந்துட்டான், அதனால் அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுங்க, அப்படிலாம் கொடுக்க முடியாது போயா. அதான் எல்லா மதங்களும் சொல்லிக்கிறேன். இறைவனுடைய கருணைக்காக அவரிடத்திலே வேண்டி நிற்பதை தவிர நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் இங்கே சொல்கிறார், காட் ஆல்வேஸ் ரைட்ஸ் த லாஸ்ட் சாப்டர், தேர்ஃபோர் we don't have to be afraid. ஆகவே நம்ம பயந்து நடுங்க வேண்டியதில்லை. நீங்கள் எப்பொழுதும் இறைவனுடைய சன்னிதானத்திலே அவருடைய பாதப்படியிலே நின்று கொண்டே இருங்கள். அவர் உங்களை பார்த்துருப்பார். அவர் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் உங்களை கண்காணிக்கிறவர் ஆகியால் அவர் மீது எல்லா கவலைகளையும் வைத்து விடுங்கள் அப்படின்னு இருக்கு. Therefore we don't have to be afraid. We can trust God to do what is right, no matter how painful our situation may be. நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு கொடூரமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட இறைவனுடைய செயலிலே அவர் நல்லதைத்தான் செய்வார் என்று நாம் நம்பியிருக்க முடியும். அதுதான் ஜெபத்தில் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல என்னெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதான் பரலோக ராஜ்யத்தில் நடக்குது. அதே மாதிரி பூலோகத்துலேயும் நீங்கள் என்னெல்லாம் நடத்தணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நடத்துங்க அப்படின்னு அர்த்தம். ஆனாலும் எங்கள் மீது இரக்கமாயிருங்க, எங்களுக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை தாங்க, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் எங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசு நமக்கு சொல்லித்தரார் இல்லையா? We can trust God to do what is right, no matter how painful our situation may be. But Job's greatest blessing was knowing God better and understanding His working in a deeper way. ஆனால் யோபுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவனை பற்றி இன்னும் அதிகமாக நன்றாக புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இன்னும் ஆழமான விதத்திலே எப்படி இறைவன் செயல்படுகிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் என்ன செஞ்சார்? கடைசி வரைக்கும் என்னுடைய தேவன் நான் நல்லது செய்யும்போது என்னை ஆசீர்வதித்தார், என்னோடு கூட இருந்தார், அவர் இந்த மிக மோசமான காலத்திலும் என்னோடு இருக்கிறார், நான் மறுபடியும் இதிலிருந்து மீண்டு வந்து அவரை பார்ப்பேன் என்று ஒரே அசைக்க முடியாத விசுவாசத்தில் இருந்தார். நம்பிக்கை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறீங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். இறைவன் அதுதான் பார்க்குறாரு. வெளியில் நம்ம பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், நம்ம அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம். இன்னும் தபசு காலம் வேறு வந்துருச்சு. அதான் நான் ஐயாட்ட சொன்னேன், இது நேற்று போயிருந்தோம்ல, இன்னையிலேருந்து தபசு காலம், லென்ட் டேஸ் வந்துருச்சு. இனிமேல் நாங்கள்லாம் கறி சாப்பிட மாட்டோம், நாங்கள்லாம் பூ வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு குறிப்பு கிளம்பிடுவாங்க. ஐயர் நாளே மீன் வறுவல் போட்டார். அதாவது தபசு காலத்தில் மீனெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்கிறதுக்காக போட்டிங்களா ஐயான்னு கேட்டேன். உண்மையிலே அது ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். சிலுவையில் என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது. நீங்கள் போய் 40 நாள் பத்னியாக கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் போய் சிலுவையில் தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தின் தோஷத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் இறைவன் மீது எந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் அவர் உள்ளத்தின் ஆழத்திலே பார்க்கிறார். வெளியில் நம்ம முகத்தை சோர்வாக வைத்துக்கொண்டு, என்ன பிரதர் சோர்வாக இருக்கிறீங்க? நாங்கள் ஆண்டவருக்காக பாஸ்டிங் இருக்கோம் பிரதர். அவர் உங்களை இருக்க சொன்னாரா? இல்லை பிரதர், பாவம் ஆண்டவர் செத்து விட்டார். ஏன் உட்காந்து அழ வேண்டியதானே? இந்த மாதிரி வெளிப்படையான ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். உள்ள எப்படி இருக்காங்க? பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறார். அவர் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலே நீங்கள் எந்த அளவுக்கு இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவு இருக்கிறது, அந்த நம்பிக்கையின் அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம்.
ஒரு பொம்பளை வந்தால் பிள்ளையை தூக்கிட்டு, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, கண்ட நாய்களுக்கெல்லாம் ஒன்றும் இங்கே வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறக்கெல்லாம் நாங்கள் வரல அப்படின்னு பொட்டுன்னு யோபு சொன்ன மாதிரி சொல்லிட்டேன். யோபு பாடாப்பட்டார். அதே பாடு அவளுக்கு. நாங்கள் வந்து எங்கள் ஜாதிக்காரங்களுக்கு தாங்க, யூதர்கள் இஸ்ரவேலர்களுக்கு தான் வந்திருக்கோம். கண்ட நாய்களை வெளியிலேருந்து வர புறஜாதி நாய்கள்லாம் போங்க, உங்களுக்கெல்லாம் கிடையாது. அந்த பெண்ணின் விசுவாசம் மிக மிக ஆழமானது என்று இறைவனுக்கு தெரியும். இவ்வளவு ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று எல்லாருக்கும் காண்பிக்க முடியாது. அப்படி செய்தார். அந்த பெண்ணு என்ன சொன்னா, சரிதான், நீங்கள் சொல்கிற சரிதான் சாமி, நீங்கள் எங்களுக்கு வரல, நீங்கள் அவங்க தான் வந்திருக்கீங்க. இருந்தாலும் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொட்டி துண்டு போடும்போது சின்ன சின்ன ரொட்டி துண்டு கீழே விழுந்துரும்ல, அந்த நாய்க்குட்டி திங்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி கொஞ்சம் போல ஆசீர்வாதத்தை கொடுங்க, நான் வாங்கிட்டு போகிறேன். இஸ்ரவேலருக்குள்ளே இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பார்த்ததில்லை என்று இறைவனே சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை மனதிலே வைத்திருந்தார். உள்ளத்தின் ஆழத்திலே நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தை வைத்திருக்கிறீர்கள்? யோபு அந்த அளவுக்கு விசுவாசத்தை வைத்திருந்தார். ஆபிரகாம் அந்த அளவுக்கு விசுவாசத்தை வைத்திருந்தார். பவுல் எந்த அளவுக்கு விசுவாசத்தை வைத்திருந்தான்? அநேகந்தரம் ஒன்று குறைய 50 அடியாக நான் அடி பண்ணிட்டேன் இல்லையா? 5 முறை அடிச்சிருக்காங்க, 49 முறை அடி வாங்கணும். 5 முறை 5 × 49 பல முறை கப்பல் இரவும் பகலும் கடலிலே இருந்தேன். ஒரு நாள் முழுவதும் கடலிலே இருந்தேன், இரவும் பகலும். எத்தனையோ கப்பற் சேதங்கள், எத்தனையோ சிறைச்சாலைகள், பல கொலை முயற்சிகள், இப்படி எண்ணற்ற துன்பங்களை சந்தித்து என் இறைவன் பக்கத்தில் இருந்ததை நான் கண்டேன் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட ஆழமான விசுவாசம் இருக்கா? அதுதான் இவருங்க கேட்குறார். பட் ஜாப்ஸ் கிரேட்டஸ்ட் பிளஸிங் வாஸ் knowing God better and understanding His working in a deeper way. In the whole story of Job, wrote G. Campbell Morgan, we see the patience of God and the endurance of man. இறைவன் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறார் என்பதையும் மனிதன் எந்த அளவுக்கு சகித்து கொள்ள முடியும் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. When these act in fellowship, the issue is certain. இவை இரண்டும் சேர்ந்து செயல்படும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெளிப்பாடு என்பது நிச்சயமானது. It is that of the coming forth from the fire as gold, that of receiving the crown of life. எந்த அளவுக்கு பொன்னை புடமிடுகிறார்களோ, அப்போ கடுமையான வெப்பத்தில் அதை சுத்திகரிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எரிந்து போகிறது. அப்பொழுது நமக்கு சுத்தமான தங்கம் கிடைக்கிறது. அதே போல் முடிவிலே நாம் ஜீவ கிரீடத்தை பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நோ மேட்டர் வாட் காட் பர்மிட்ஸ் டு கம் இன் டு அவர் லைஃப்ஸ். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன வர வேண்டும் என்று இறைவன் அனுமதிக்கிறாரோ அதையெல்லாம் ஒரு பொருள் அல்ல, ஒரு பொருட்டல்ல. ஹி ஆல்வேஸ் ஹேஸ் த ஆஃப்டர் வேர்ல்ட். இறுதியிலே அவர்தான் முடிவெடுக்கிறார். அநேகம் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், அநேக குறுக்கீடுகள் வரும். ஆனால் இறைவனே அதான் சொல்ல, காட் இஸ் த அல்டிமேட்டம்னு சொல்லுவாங்க. கடைசியிலே முடிவெடுக்க போவது இறைவன் தான். ஹீ ரைட்ஸ் த லாஸ்ட் சாப்டர் அண்ட் தட் மேக்ஸ் இட் ஆல் வர்த் ரைட். அப்போ எல்லாம் அதான் என்ன சொல்கிறாரு பிரசங்கி 12ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்கிறார்? வாலிபனே, உன் கண்ணின் காட்சியிலும் உன் இருதயத்தின் நினைவிலும், வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் இருதயம் உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று தெரிந்து கொள். இதைத்தான் சொல்கிறேன். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல. இறுதியிலே இறைவன் கையெழுத்து போட போகிறார் என்பதை நினைத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இன்டர்னல் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுகிறோம், என்னென்னமோ வாழ்கிறோம். கடைசியில் பாஸ் அப்படின்னு கையெழுத்து போடுறது யார்? அந்த சான்சலர் இல்லையா, வைஸ் சான்சலர் கையெழுத்து போடும். அப்போ தான் we are considered to be passed out of that examination. கடவுளும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இறுதி தீர்ப்பு எழுத காத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இறைவனுக்கு பயப்படத்தக்க வாழ்க்கை வாழ்கிறோமா, அல்லது இறைவனை மதிக்காமல் வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்முடைய சொந்த ஞானத்தினாலே அதெல்லாம் இப்படி போகும் அப்படி போகணும் பலவிதமான எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்கு வரும். நாம் கல்வியை கற்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே வச்சோடனே நான் மேலே வந்துட்டேன், இன்னொரு ஸ்டெப்பு நான் மேலே வந்துட்டேன், இப்படியே எண்ணங்கள் வரும். எனக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை என்று நினைப்போம்.
அதான் திருவள்ளுவர் என்ன எழுதுறார், கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவு. ஒரு விஞ்ஞானிகிட்ட போய் கேட்டாங்க, இந்த ஆஸ்ட்ரானமி இருக்குல்ல, இந்த கோள்கள், நட்சத்திரங்கள், பிளாக் ஹோல்ஸ், இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறீங்களே, எந்த அளவுக்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது, கடலில் போய் ஒரு சிரிஞ்சி எடுத்து ஒரு 5 ml வாட்டர் எடுத்து அதில் ஆராய்ச்சி பண்ணால் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமோ அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். இன்னும் கடலில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணோன்னா நம்முடைய வாழ்க்கையும் நமக்கு பின்வரும் சந்ததியினருடைய வாழ்க்கையும் பத்தாது. அப்பேற்பட்ட மிகப்பெரிய காரியங்களை இறைவன் படைத்திருக்கிறார். ஆகவே நாம் கற்றது கைமண் அளவு. நம்முடைய அறிவை கொண்டு இறைவனை தேடினோம் என்றால் நிச்சயமாக இறைவனை அடைய முடியாது. இறுதியிலே தேவன் நிலைநிறுத்துகிறார், இறுதியிலே அவரே கையெழுத்து போடுகிறார். ஹீ இஸ் த ஆத்தர் ஆஃப் அவர் லைஃப் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் மிகவும் பயத்தோடு எச்சரிக்கையோடு நாம் வாழ்க்கையை வாழ முடியும். சம்திங் டு பாண்டர். ஹவ் ஹேஸ் யுவர் பர்ஸ்பெக்டிவ் ஆன் சஃபரிங் சேஞ்ச் as you considered Job's story? யோபின் கதையை நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது பாடுபடுவதை குறித்த உங்களுடைய பார்வை எப்படி மாறி இருக்கிறது? நாம் இறைவனுக்காக தொடர்ந்து கஷ்டப்பட வேண்டுமா? சில விஷயங்களை நம்மளால் நம்ப முடியாது. வறுமையின் மேல் வறுமை வந்து கொண்டே இருக்கும். அந்த வறுமையில் இருப்பவர்களை ஒருத்தன் சுரண்டி தின்று கொண்டே இருக்கிறார். அப்போ இறைவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்காக எழுதப்படவில்லையா? நாம் இறைவனை தேடினால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதா? அல்லது நாம் வறுமையிலே இழந்து போய்விடுவோமா? இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட கேள்விக்கும் கஸ்டமைஸ்டு சொல்யூஷன் சொல்லுவாங்க. இறைவனிடத்திலே நீங்கள் போய் கேளுங்க, அவர் உங்களிடத்திலே அன்பு கூறுவார். அதுக்கு தான் சங்கீதத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் படித்தீங்கன்னா தாவீது ராஜா எப்படி கெஞ்சுறாங்கிறது தெரியும். 15ஆம் அதிகாரத்திலிருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா அவருடைய கெஞ்சுதலும் அவருடைய வேண்டுதலும் உங்களுக்கு அதிகமாக தெரியும். பாடாப்படுவார். ஒவ்வொரு வசனத்தில் அவர் கெஞ்சுறது, கதறி அழுவார். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். பயங்கரமாக கெஞ்சுறார். ஏன்னா இறைவனுடைய கருணைக்காக கெஞ்சி அவரிடத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால், ஒரு முறை உங்களை ஆசீர்வதித்து விட்டால் அந்த ஆசீர்வாதத்தை அவர் திரும்ப பெற முடியும். நம்மளாக போய் அழிஞ்சாதான் உண்டு. ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர். உங்களை ஆசீர்வதித்து விட்டால் ஆசீர்வதிப்பார். அந்த கருணைக்காகவும் ஏக்கத்திற்காகவும் நில்லுங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். He is the author of our life. இதுதான் இன்றைய தியானம். சரியா?